أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي سويا على صراط مستقيم. أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي سويا على صراط مستقيم. எனக்கு இது ஆசையான ஆயதுண்டு. அஃபமை இதுவும் கேள்விக்கு வர அலிஃப் சரிதானே. இந்த அம்சா ஒன்று வரணும். கேள்விக்கு வர அலிஃபுக்கு அம்சா வரும். ஃபாண்டா எனவே, மண்ணெண்டா இப்படி நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்க. ஓ யார் என்று அர்த்தம் வரும். இல்லாட்டி இன்னும் அவனா என்று கேள்வி சுட்டி யாரா என்று சொல்கிறது, இது அவனா என்று சொல்கிறது லேசி தானே என்று அதை எடுத்துக்கிறாரு. எம்ஷி எம்ஷி என்று சொல்கிறது, மஷா என்று சொல்கிறது நடக்கிற என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? நடக்கிறது. அவன் நடக்கிறான் என்ற அர்த்தம் எம்ஷி கீக்குது. முகிப்பன் எப்படி நடக்கிற? வீழ்ந்தவனாக வீழ்ந்தவனாக உண்டோ. இதுக்கு சில ஆளுங்கள் அர்த்தம் கொள்கிறாங்க, புழுந்து புழுந்து நடக்கிறேன், புழுந்து புழுந்து நடிக்கிறேன். எப்படி புழுந்து புழுந்து நடக்கிறேன்? அலா வஜி. வஜா என்று சொல்கிறது முகம் முகம். ஹி என்று சொல்கிறேன் அவன், அவனுடைய முகம். அலா என்றா எத்தனை தடவை பார்த்துட்டோம். அலா என்றா மீது, அவனுடைய முகத்தின் மீது விழுந்தனாக நடக்கிறான். சிலவங்க சொல்கிறாங்க புலூரான், மூஞ்சிக்கு பக்கம் புலூரான், மரம் கொஞ்சம் எழுப்புறான், மரம் புலூரான், அப்படி நடக்கிறேன்னு அர்த்தம். சிலவங்க சொல்கிறாங்க, இதுக்கு சிராலிங்கள் எழுதிக்கிறாங்க, கீழே பார்த்துக்கொண்டு நடக்கிறேன், தலையை தூக்குறதே இல்லை, அப்படியே பூமியை இப்படி இப்படி உச்சி பார்த்துக்கொண்டு நடக்கிறேன், வட்டைக்கு என்ன நடக்கிறேன்னு கூட தெரியும் அவருக்கு. அப்படியே நடக்கிறாரு, அப்படியே நடக்கிறவன். சரியா? உதாரணத்துக்கு ஒரு முயலண்டு வைங்களேன், முயலண்டு கீழே பார்த்துக்கொண்டு நடக்குது, வட்டைக்கு என்ன நடக்குதுன்னு அதுக்கு விளப்பம் இல்லை. என்ன நடக்கும்? சிங்கம் புக்கெண்டு வாயை பிடிச்சி கொண்டு போய், ஒரு விளப்பமும் இல்லாத ஒரு முயல், ஒரு மூட முயல் உண்டு. முயல் சரி, இது என்னது ஏதாவது ஒரு அடுத்து முயல், அடுத்ததுன்னு ரபிட்னா மான். ஓ முயல் இல்லை, மான் தானே காட்டில் ஈக்கிற மிச்சமே. அவள் அது கீழே பார்த்துக்கொண்டு நடக்குது. மான் பக்கன்னு பிடிச்சிடும். ஏன்னா வட்டைக்கு என்ன நடக்குதுன்னு விளப்பம் இல்லை அதுக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒருத்தர் நடக்கிறாரு, ஒரு மனுஷன் தான் நடக்கிறாரு. எப்படி? அவர்கிட்ட மூஞ்சி கீழே பார்த்து கொண்டு இருக்குது. அஹ்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், அவன் நேர் வழி பெற்றவனா? ஹதா என்று சொல்கிறது ஹிதாயத் என்ற அர்த்தம். ஹிதாயத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் நேர் வழி பெற்றவனா? இது ஒரு இந்த கேள்வியை சுற்றி மாறுது. பொத்தர் பூமியே பார்த்துக்கொண்டு நடக்கிறாரு, கீழே பார்த்துக்கொண்டு நடக்கிறாரு, இல்லாட்டி கீழே புழுந்து புழுந்து நடக்கிறாரு, இவர் நேர் வழி பெற்றவனா? அப்படி இல்லாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், அம்மை. அம்மைன்றா ரெண்டு வார்த்தை இப்போ திருத்தரக பார்த்துட்டோம். அம்மென்றா ஒரு வார்த்தை, மண் என்றது இன்னொரு வார்த்தை. அவனா அல்லது அவனா? எம்சி ஒருத்தர் நடிக்கிறாரு, சவியன் நிமிர்ந்தவனாக, அலா சிராத்தி முஸ்தகிம். சிராத்தி முஸ்தகிம் உங்களுக்கு தெரியும், சூரா ஃபாத்தியாலே வருது சிராத்தி முஸ்தகிம். சிராத் என்ற பாதை, முஸ்தகிம் என்ற நேரான பாதையின் மீது சவியன் நிமிர்ந்தவனாக நடப்பவன். அது அஹ்தாவுடைய கேள்வி வரும் மீன நேர்வழி பெற்றவனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குற, ஒருத்தர் நிமிர்ந்து நேரான பாதையில் நடக்கிறாரு, அவர் நல்ல கவனிப்போடு நடக்கிறாரு, அவர் நேரான பாதையில் போகிறாரு, நிமிர்ந்து நடக்கிறாரு, அவருக்கு எல்லாம் நடக்கிற எல்லாம் விளங்குது. இவர் நேர்வழி பெற்றவரா? இவர் சரியான ரோட்டில் போகிறாரா? இல்லாட்டி கீழே பார்த்து கீழே பார்த்து புழுந்து புழுந்து நடக்கிறார் ஒருத்தர், இவர் நேரான பொருளில் போகிறார். இது அர்த்தம் தஃப்சீராளிங்கள் எழுதிக்கிறாங்க. நான் அர்த்தம் தான் பார்க்குறேன், ஆனால் இது சில விஷயங்கள் கொஞ்சம் சொல்லாட்டி அது விளங்காது, இது என்ன சொல்கிறேன். சில விஷயம் சிலவங்க ஈக்கிறாங்களா, அம்மா இதை கீழே பார்க்குறேன்றே துன்யா, கீழே பார்க்குறேன்டா என்ன துன்யா, துன்யாவே பார்த்துக்கொண்டு நடக்கிறாங்க, துன்யாவில் மூழ்கி போய்து. துன்யா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கையே ஒரு வீடு கட்டுறது, அவங்களோட வாழ்க்கையே ஒரு வானம் வாங்குறது, அவங்களோட வாழ்க்கையே ஒரு கேம் அடிக்கிறது, அவங்களோட வாழ்க்கையே படம் பார்க்குறது, ஒரு நாடகம் முடிக்கிறது, இன்னொரு நாடகம் முடிய இன்றைக்கு ஆக்களிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையே நாடகம்தான். இங்கே ஒரு நாடகம் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு வருவாங்க டிவிக்கு முன்னுக்கு, 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகினேன்டா 10 மணி மட்டும் நாடகம்தான். ஒன்றுக்கு பின்ன நாடகம் பெய்து கொண்டே இருக்கும். சிலருக்கு வெள்ளைக்கும் பார்ப்பாங்க நாடகம், அதே நாடகத்தை ரிப்பீட் பார்ப்பாங்க திருப்ப.
இப்படி வாழ்க்கை போய்த்து கொண்டு இவங்க தான் முக்கிப்ப நல்லா வச்சு பூமியே பார்த்து நடக்கிறாங்க. அவங்களுக்கு சொர்க்கம் தெரியா, அவங்களுக்கு நரகம் தெரியும், சொன்னது கணக்கு இல்லை, கபர் கணக்கு இல்லை, நரகம் கணக்கு இல்லை, மவுத்தாவுற கணக்கு இல்லை என்று அவங்க பூமியில் துன்யாவில் மூழ்கி போய்த்துட்டாங்க. சிலவங்களோட வாழ்க்கையே பிஸ்னஸ் வெள்ளைக்கு எலும்பியாச்சு பிஸ்னஸுக்கு போயிட்டு அது ராவாகி தான் வீட்டுக்கு வாரேன், மரம் பிஸ்னஸ் வாரேன். சிலவங்களோட ஜொப்பும் அப்படி வெள்ளை காட்டியும் போகிற ஜொப்புக்கு 10 hour 12 hour வேலை செய்கிறே வாரு. இதே வாழ்க்கையாக போய்த்துட்டு தீன் என்ற நாமமே இல்லை. துன்யா ஓணும், ஆனால் துன்யாவே மட்டும் இல்லை வாழ்க்கை. மவுத் என்று ஒண்டிக்குது, மவுத்துக்கு போகிற லைஃப் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை அனுப்பிக்கிறதே அதை மவுத்துக்கு போகிற லைஃப்பை தயார் செய்யணும். இப்போ நாங்கள் துன்யாக்கே எங்கள்கிட்ட முழு டைமையும் கொடுத்துட்டோம் என்றா எங்களுக்கு குர்ஆனை படிக்கட்டும் டைம் ஒன்று இல்லை, ஓதுறதுக்கு டைம் இல்லை, சிக்கத்தை டைம் இல்லை. துன்யாக்கே எங்கள்கிட்ட டைமை கொடுத்துட்டோம்னா நாங்கள் நேர்வழியிலே ஆகிக்கிறோம். நேர்வழி என்று சொல்கிறது நேரான பாதை. நேரான பாதை என்ன இப்போ குர்ஆனுக்கு டைம் கொடுக்க கிடைக்கிறது, தீனுக்கு டைம் கொடுக்க கிடைக்கிறது, டைமுக்கு தொழுகிறது, வானதை பார்த்து யோசிக்கிறது, இதுதான் நேரான பாதை. சுப்ஹானல்லாஹ். அப்போ அதான் இதாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிறான்.